இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் செய்ய 27 நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். பொன்னேரி, சோளிங்கர், துறையூர் ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் அவர்கள் நேற்று பிரச்சாரம் செய்தார். கோவை கொடிசியா மைதானத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் மகனுக்கும் மருமகனுக்குமான கொள்ளை போட்டிய அரசியலை மக்கள் விரும்பவில்லை என பிரதமர் மோடி அவர்கள் பேசியுள்ளார். சீனாவில் அரிசி இறக்குமதிக்கான 3 இந்திய கம்பெனிகள் உரிமம் ரத்து. மத்திய அரசு உடனடியாக இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க தொழில்துறையினர் கோரிக்கை. 13,000 கோடி உத்தரவாதத்தில் பாரத கடல் காப்பீடு நிதியம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதி அனுமதியை நீட்டித்தது அமெரிக்கா முதலாளி ட்ரம்ப் அறிவிப்பு. ஒரே நாளில் 8,000 மெட்டா ஊழியர்கள் பணி நீக்கம். ஏஐ துறையில் நிறுவனம் அதிக கவனம் செலுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை. வணக்கம்.